மதுரை சாக்ஸ் எம்ஏவிஎம்எம் பொறியியல் கல்லூரியில் பிஇ சிவில் இறுதியாண்டு பயிலும் மாணவி பி கிரீட்டா மருத்துவமனை கழிவு நீரை நன்னீராக்கும் முயற்சியில் வெற்றி பெற்றுள்ளார். உதவி பேராசிரியர் பாலசுப்ரமணியன் வழிகாட்டுதலில் இச்சாதனையை நிகழ்த்தியிருக்கும் மாணவி கிரீட்டா ஹைட்ராலஜி துறையில் உள்ள தனது ஆர்வத்தை இந்த ஆய்வின் மூலம் நிரூபித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தனியார் மருத்துவமனையின் சாக்கடை கலந்த கழிவு நீரை தன் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டார். அதில் எரிமலை கற்கள் எனப்படும் பயோரியாக்டரை செலுத்தி 4 நாட்கள் அசைவற்ற நிலையில் வைக்க வேண்டும். இம்முறையில் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு அதன் துர்நாற்றமும் நிறமும் முழுமையாக மாற்றப்படுகிறது. அடுத்ததாக ஜல்லி, நிலக்கரி மற்றும் ஆற்று மணல் கலந்த அடுக்குகளின் வழியே தண்ணீர் செலுத்தப்படும் போது அதிலுள்ள திடக்கழிவுகள், தூசிகள் பிரிக்கப்படுகின்றன. இதை தோட்டத்திற்கு பாய்ச்சலாம், வீடுகளில் குளிப்பதற்கு பயன்படுத்தலாம். குடிப்பதற்கு பயன்படுத்த வேண்டுமா? கடைசியாக ஓசோன் ஏற்றும் இயந்திரத்தில் செலுத்தினால் அனைத்து பாக்டீரியாக்களும் முழுமையாக நீக்கப்பட்டு சுத்தமான குடிநீராக மாற்றப்படுகிறது. இந்த 3 எக்யூப்மெண்ட் தான் நான் என்னோட ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறது. இந்த ப்ராசஸை நான் வந்து டொமஸ்டிக் பர்பஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் யூஸ் பண்ணோன்னா அதோட எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து லார்ஜ் சைஸில் இருக்கும். ஆனால் வந்து ஈஸியாக போர்ட்டபிள். இந்த மாதிரி வாட்டர் வந்து நீங்கள் கேட்கலாம், இந்த தண்ணியை குடிக்கலாமா அப்படின்னு. கண்டிப்பாக குடிக்கலாம். இது வந்து சொல்லப்போனால் இது வந்து மெடிசினல் வாட்டர். இந்த வாட்டர் நம்ம குடித்தோன்னா நமக்கு வந்து ஹேர் லாஸ், ஸ்கின் டிசீஸ், அப்புறம் கேன்சர் இதெல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண ரிசல்ட்ஸும் இருக்குது. இந்த ப்ராசஸ் வந்து யாருக்குமே இது தெரிய மாட்டேங்குது. இது வந்து ஜஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் தானே அப்படின்னு நினச்சிடறாங்க. ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் நம்ம வீட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காசு கொடுத்து தண்ணி வாங்குறதுக்குரிய வாய்ப்பே வராது நமக்கு.